إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்கள், தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல், ஒரு வணக்கம் என்பதை நாம் அறிவோம். ஒரு அடியான் தனது ரப்போடு உரையாடக்கூடிய இடம் தொழுகையாக இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் தனது உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக தொழுகை என்ற வணக்கம் திகழ்கிறது. இந்த தொழுகை என்ற வணக்கத்தில் ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துஆக்கள் ஒவ்வொன்றும் மிக உயர்வான உன்னதமான துஆக்கள். அந்த துஆக்களைத்தான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகின்றோம். அந்த துஆக்களுடைய தொடரில் முதலாவதாக நாம் பார்க்க போவது, இன்றைய இந்த துஆக்களுடைய தொடரில் முதல் துஆவாக ஒருவர் தொழுகைக்குள் நுழைந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கல்ல, இதை துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்று அழைப்பார்கள். ஆரம்பத்தில் தொழுகையுடைய ஆரம்ப துஆக்கள், தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்கள். இதில் என் அருமை சகோதரர்களே, முதலாவது துஆவாக இதில் நாம் பார்க்க போவது, அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைன அல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ثوبுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம கஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் இதை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், பாஇத் பைனி என்ற, அதாவது பாஇத் என்ற தொலைவை ஏற்படுத்துவாயாக, தூரத்தை ஏற்படுத்துவாயாக. பைனி எனக்கு மத்தியிலும், வபைன ஹதாயாய எனது தவறுகள், எனது பாவங்களுக்கு மத்தியிலும் நீ தொலைவை ஏற்படுத்துவாயாக. கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீ கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எப்படி ஒரு தொலைவை நீ ஏற்படுத்தினாயோ அது போன்ற ஒரு தொலைவை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ثوبுல் அபியது மினத் தனஸ். அதாவது ஒரு ثوبுல் அபியத் என்ற ஒரு வெண்மையான ஆடை, வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுவது போல் என் தவறுகளை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துவாயாக. அவ்வளவு ஒரு முழுமையான ஒரு தூய்மையை கேட்கப்படுது. ஒரு வெண்மையான ஆடை எப்படி அந்த அழுக்குகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்படுமோ அது போன்று என்னை எனது பாவங்களிலிருந்து, தவறுகளிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம கஸில் ஹதாயாய, அதை நாங்கள் ஓதும் போது அல்லாஹும்ம கஸில் என்று நாங்கள் இணைத்து சேர்த்து ஓத வேண்டும். அல்லாஹும்ம கஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். இதில் யா அல்லாஹ், எனது பாவங்களை கழுவுவாயாக, எனது தவறுகளை கழுவுவாயாக. பில் மாஇ, தண்ணீரை கொண்டு, தண்ணீரின் மூலம். சல்ஜ் என்பது அதாவது பனிக்கட்டி. சல்ஜ் என்பது ஐஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் சல்ஜ் என்று, பனிக்கட்டியாலும். அதே போன்று வல் பரத் என்று சொன்னால் ஆழம் கட்டியாலும், குளிரான நீர், குளிர் பரத் என்பது குளிருக்கு சொல்லப்படும். ஆழம் கட்டியாலும் என் தவறுகளை கழுவுவாயாக என்ற இந்த துஆ. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரியில் 744வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் அவங்க சில சில நொடிகள் அமைதியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் எதை ஓதுவார்கள்? எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் அந்த நேரத்தில் எதை ஓதுவீர்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது நபி அவர்கள் இந்த பிரார்த்தனை நான் ஓதுவேன் என்று சொன்னார்கள். இது நாங்க தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல இது ஒரு துஆ. இது ஆதாரப்பூர்வமான, மிக ஆதாரப்பூர்வமான புகாரில் இடம்பெறக்கூடிய துஆ. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد. அடுத்து நாம் வருவோம் இரண்டாவது துஆ. தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்களில் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகம் ஃபீஹ். தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை நாம் என்ன செய்கிறோம்? அதிகம் போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகம் ஃபீஹ். இவ்வாறு ஒரு நபித்தோழர் அவர் தொழுகைக்கு வந்தவுடன் அவர் இவ்வாறு என்ன செய்தார்? அவர் கூறினார். நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஓதியவர் யார் என்று பிறகு கேட்கிறார்கள். அப்போது ஒரு நபித்தோழர் நான் இவ்வாறு ஓதினேன் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை பதிவதில் 12 வானவர்கள் மலக்குகள் என்ன செய்தார்கள்? இதை நான் தான் பதிவு செய்வேன் என்று அவர்கள் அவசரப்பட்டார்கள், போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டார்கள். எனவே இது நாம் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல இது இரண்டாவது. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகம் ஃபீஹ். தொழுகை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை போற்றி துதிக்கக்கூடிய இடம். அதிகம் நாம் அல்லாஹ்வை போற்றி துதிக்கக்கூடிய, அவனை தஸ்பீஹ் செய்கின்ற ஒரு இடம் தான் தொழுகை. எனவே இதில் நாம் இன்னொரு மிக முக்கியமான சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் ஏதாவது ஒரு துஆவைத்தான் ஓத வேண்டும். என தக்பீர் கட்டியவுடன் நபி அவங்க ஒரு சிறிய நேரம் தான் மௌனமாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். எனவே நாம் இதில் அனைத்து துஆக்களையும் ஓதுவது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு துஆவை நாம் ஓதுவது, நாம் மாறி மாறி ஓதுவது. ஒரு தொழுகையில் ஒரு துஆவை ஓதுவது, மற்றொரு தொழுகையில் இன்னொரு துஆவை ஓதுவது என்ற அமைப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்வது அந்த எல்லா சுன்னாக்களையும் நாம் செயல்படுத்தியவர்கள் என்ற சிறப்பை நாம் அதன் மூலம் அடைந்து கொள்ளலாம். அடுத்து வருவோம் மூன்றாவது துஆவுக்கு வருவோம். தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்களில் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். இறைவா, உன்னை துதித்து போற்றுகிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக், உனது பெயர் பாக்கியம் மிக்கது, சுபீட்சம் வாய்ந்தது. வ தஆலா ஜத்துக், உனது பெருமை உயர்வானது. வ லா இலாஹ கைருக், உன்னை தவிர வேறு நாயன் இல்லை, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இதிலும் நாம் அல்லாஹுவை போற்றி துதித்து மகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனை. இது முஸ்லிம்ல 669வது செய்தியாக இடம்பெறுகிறது. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை ஓதினார்கள். சஹாபாக்கள் அனைவரும் இதை செவியேற்றார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி, அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தியாக இது வருகிறது. நபி அவர்கள் தொழுகையில் இதை ஓதினார்கள் என்று வரக்கூடிய செய்தியில் பலவீனம் காணப்பட்டாலும் உமர் ரலியல்லாஹுடைய அந்த செயலை என்ன செய்தாங்க? அவங்க ஓதினாங்க. அனைத்து சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்ட அளவுக்குள்ள ஒரு செய்தி என்றால் அது என்ன? அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததற்கான ஒரு பெரும் அங்கீகாரம் அங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். இது இதில் நாம் தொழுகையில் தக்பீர் கட்டி ஓத வேண்டிய துஆக்களில் இது நான்காவதாக என்ன செய்கிறது? இதில் பார்க்கின்றோம். அதாவது மூன்றாவது துஆ நினைக்கிறேன். மூன்றாவது துஆவாக நாம் இதிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் வருவோம். இதில் அடுத்த ஒரு துஆவாக தொழுகையில் தக்பீர் கட்டி ஓத வேண்டிய துஆக்கள்ல இந்த துஆவை பொறுத்தவரையில இந்த துஆ நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த துஆக்களை பொறுத்தவரையில திரும்ப ஒரு தடவை மீட்டிக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக என்ற துஆ மூன்றாவது துஆ விடப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது துஆவை நாங்கள் வருவோம். மூன்றாவது துஆ தான் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா.
அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா. அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா, அல்லாஹ் பரிசுத்தமானவர் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தொழுகை என்ற வணக்கம் அதனுடைய இலக்கு என்ன? அல்லாஹுவை போற்றி துதித்து அவனை மகத்துவப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது என்பதுதான். இப்ப இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா. இதனுடைய சிறப்பு, இந்த செய்தி எந்த அளவு சிறப்பு மிக்கது! இது முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. யார் அறிவிக்கிறாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிம்ல 1052வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு மனிதர் தொழுகைக்குள் வருகிறார். தொழுகையில் இதை என்ன செய்கிறார்? அவர் இதை ஓதுகிறார். தொழுகை முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இதை ஓதியது யார் என்று கேட்டார்கள். இதை ஓதியது யார் என்று கேட்டபோது அந்த நபி தோழர் சொன்னார், இதை நான் ஓதினேன், இதை நான் ஓதினேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அப்ப அந்த இடத்தில் நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டது என்பது அதற்கான அங்கீகாரமாக இருக்கிறது. இவ்வாறு ஓதினாங்க. சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள், தொழுகை என்பது அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய, கண்ணியப்படுத்த வேண்டிய இடம் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே அந்த அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு அமைய அவர்கள் அதை ஓதினார்கள். இவ்வாறு ஓதிய போது அந்த தோழரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இதற்காக வானத்தின் கதவுகள் திறந்தன, இதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று சொன்னார்கள். அவ்வளவு என்ன அந்த நபி தோழர்களுக்குரிய சிறப்பையும் நாம் அதிலிருந்து நாம் விளங்குகிறோம். அதே போன்று அந்த நபி தோழர்கள் ஓதிய இந்த உன்னதமான இந்த வார்த்தைகளுக்குரிய சிறப்பையும் நாம் விளங்குகிறோம். இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதை எப்போது நான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இதற்குரிய சிறப்பை செவியேற்றேனோ அதிலிருந்து நான் இதை ஓதுவதை விடவே இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா. இது இதில் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல 3வது. அடுத்து நாங்க 4வது துஆ பார்த்துட்டோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். அடுத்து நாம் வருவோம் தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல 5வது துஆவுக்கு வருவோம். 5வது துஆ. இந்த துஆ ஒரு நீண்ட துஆவாக இருந்தாலும் இது மிக அற்புதமான ஒரு பொருளை இது உள்ளடக்கி இருக்கிறது. வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு وبذلك أمرت وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت أنت ربي وأنا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله بيديك والشر ليس إليك أنا بك وإليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك. இது நாங்கள் இதை வஜ்ஜஹத் என்று பிரபலமாக இருக்கிறது. அதிகமானவர்கள் இதைத்தான் தக்பீர் கட்டியவுடன் இந்த துவா தான் ஓத வேண்டும் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதை தவிர வேறு துவா இல்லை என்று நினைத்திருக்கிறார்கள். இல்லை, இதுவும் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துவாக்கள் ஒன்று, ஒரு சிறந்த துவா. அதே போன்று நாங்க ஏனைய துவாக்களும் நபி அவங்க கற்றுத்தந்த துவாக்கள் இருக்கின்றன. இந்த துவாவை பொறுத்தவரையில வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி, எனது முகத்தை நான் முன்னோக்கினேன், எனது முகத்தால் முன்னோக்கினேன். வஜ்ஜஹது நான் என்ன செய்தேன்? முன்னோக்கினேன். வஜ்ஹிய எனது முகத்தால், எனது முகத்தை முன்னோக்கினேன். யாருக்கு? லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி எவன் படைத்தானோ அவனின் பால் முன்னோக்கினேன். ஹனீஃபன் என்றால் என்ன? அதாவது இந்த ஓரிரை கொள்கையில உறுதியாக பயணிக்கக்கூடியவர், எந்த பக்கமும் வளையாமல் சாயாமல், வழிகேட்டின் பக்கம் சாயாமல், அந்த நேர் வழியில் ஓரிரை கொள்கையில் உறுதியாக பயணிக்கக்கூடியவர் தான் ஹனீஃபன். அப்படி உறுதியாக ஓரிரை கொள்கையிலே நின்றவனாக நான் எனது முகத்தை திருப்பினேன். ஒமா அன மினல் முஷ்ரிகீன், நான் யார் அல்ல, முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் என்றும் நான் ஒருவன் அல்ல.
பாருங்க, சுப்ஹானல்லாஹ், வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளர்கள் என்றும் உள்ள ஒருவன் அல்ல என்று அவன் சொல்ல வேண்டும். தொழுகையில் அவன் என்ன சொல்கிறான்? நான் ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை தவிர நான் ஒரு முஷ்ரிக்கள் என்றும் உள்ள ஒருவன் அல்ல. நான் தௌஹீதில் ஓரிரை கொள்கையில் உறுதியாக நின்றவனாக, வானங்கள் பூமியை முன்மாதிரி படைத்த அந்த ரப்பின் பால் நான் எனது முகத்தால் நான் முன்னோக்கினேன், அவனை முன்னோக்கினேன் என்று சொல்கிறான் என்றால் பாருங்க, இந்த கொடுக்கக்கூடிய இந்த உறுதிமொழி எவ்வளவு முக்கியமானது. இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக எனது தொழுகை, வனுசுகி, எனது வணக்க வழிபாடுகள், நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், வமஹியாய, எனது வாழ்வு, வமமாதி, எனது மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகன் அதிபதியான அல்லாஹ்வுக்காக, லா ஷரீக லஹு, அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு இணை இல்லை. வபிதாலிக உமிர்து, நான் இதை கொண்டுதான் ஏவப்பட்டேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் என்றும் உள்ள ஒருவன், அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமில் என்றும் உள்ள ஒருவன் என்று இங்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். அப்ப இதில் எவ்வளவு ஒரு உண்மையாளனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அவனது வெளி வாழ்க்கையில் ஷிர்க் என்பது அவனிடம் வரவே கூடாது. ஏன் இங்கே சொல்லப்படக்கூடியது, நான் ஏவப்பட்டிருப்பது இதுதான். எது? தௌஹீதை நிலைநாட்டுதல், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுதல், எனது வாழ்வினுடைய அனைத்து செயல்கள், நகர்வுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக, எனது மௌத்து அல்லாஹ்வுக்காக, இப்படி எனது மொத்த வாழ்வும் அல்லாஹ்வுக்காக, இதுதான் எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல பாருங்க, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் அதில் ஏவப்படவில்லை. எதை? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, இஹ்லாஸாக தீனை அவனுக்கு ஆக்கியவர்களாக அவனை வணங்குவதை தவிர வேறு எதுவும் அவர்கள் அதில் ஏவப்படவில்லை. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, இங்க ஹனீஃபா பாருங்க, அதே மாதிரி ஹனீஃபன் ஹுனஃபா, அதே மாதிரி வயுகீமுஸ் ஸலாத்த வயூதுஸ் ஸகாத்த வதாலிக தீனுல் கய்யிமா என்று அந்த வசனங்களை நாங்கள் படிக்கிறோமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் தனது தூதரை பார்த்து எப்படி சொல்றான்? ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, உமது முகத்தை இந்த மார்க்கத்தில் நீர் உறுதியாக நின்றவராக உமது முகத்தை நிலைநாட்டுவீராக. ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த துஆ இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அடுத்து என்ன? அல்லாஹும்ம அன்தல் மலிக், யா அல்லாஹ் நீதான் அரசன், நீதான் ஆட்சியாளன். லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை. அந்த ரப்பி, நீ எனது ரப், நீ எனது எஜமான், நீ எனது இறைவன், எனது இரட்சகன். வஅன அப்துக், நான் உனது அடிமை. நீ எனது ரப், நான் உனது அடிமை. இந்த உணர்வோடு தான் நாங்கள் எப்போதும் வாழ வேண்டும். வலம்து நஃப்ஸி, நான் எனது நஃப்ஸுக்கே என்ன செய்து விட்டேன்? அநியாயம் செய்து விட்டேன். வஅதரஃப்து பிதம்பி, எனது பாவத்தை நான் உணர்ந்து விட்டேன், எனது பாவத்தை நான் உணர்ந்து கொண்டேன், எனது பாவத்தை நான் உணர்ந்து விட்டேன். ஃபக்ஃபிர்லி, எனவே என்னை மன்னிப்பாயாக. ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமீஆ, எனது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக, எனது சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், பாவங்களை உன்னை தவிர மன்னிப்பவர் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் தான் மன்னிப்பை கேட்க வேண்டும். வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக், நட்பண்புகள், சிறந்த உயர்ந்த பண்புகளின் பால் எனக்கு வழிகாட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த், உன்னை தவிர அதன் பால் வழிகாட்டக்கூடியவர்கள், அந்த அழகிய நட்பண்புகளுக்கு வழிகாட்டக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா, மோசமான பண்புகள் இருந்து என்னை திருப்பி விடுவாயாக. லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா இல்லா அன்த், அந்த மோசமான தீய பண்புகள் உன்னை தவிர திருப்பக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. லப்பைக வஸஅதைக், நான் இதோ உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், அடிபணிந்து விட்டேன். வல் கைரு குல்லுஹு பியதைக், அனைத்து நன்மைகளும் உனது கரங்களில் தான் உள்ளன, உனது கைகளில் தான் உள்ளன. வஷ்ஷர்ரு லைஸ இலைக், தீமை என்பது உன்பால் அல்ல, தீமை என்பது உன்பால் அல்ல. அனபிக வ இலைக், நான் உன்னை கொண்டு உன்னிடமே நான் என்ன செய்கிறேன்? நான் உதவி தேடுகிறேன். தபாரக்த வ தஆலைத், நீ பாக்கியமிக்கவன், நீ உயர்வு மிக்கவன். அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், நான் உன்னிடமே பாவ மன்னிப்பு தேடி மீண்டேன் என்ற அற்புதமான ஒரு துஆ. அப்ப இத ஒரு பொருளை உணர்ந்து தொழுகையில் ஓதும் போது சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு மாற்றம் அவரது வாழ்க்கையில் தொழுகையின் மூலம் நிகழும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துஆவை ஒரு பொருளை உணர்ந்து இதை ஓதும் போது எப்படியான ஒரு மாற்றம் அவரது வாழ்வில் நிகழும். இது ஒரு அற்புதமான ஒரு துஆவாக தொழுகையில் தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துஆக்களில் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி
رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت أنت ربي وأنا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله بيديك والشر ليس إليك أنا بك وإليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك. இந்த ஹதீஸ் இது அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம்ல இந்த செய்தி 1419வது எண்ணில் இது இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துவாக்களில். இது அந்த துவாவுக்குரிய அந்த பொருளும் இதுல கொடுக்கப்படுகிறது. அடுத்து 6வது துவா. தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துவாக்கள் இது 6வது. இது இரவு தொழுகையில் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய துவா. ஒரு இரவு தொழுகை தொழுகின்றாரா, இரவு தொழுகையில தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய துவாவாக இந்த துவா இருக்கிறது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூரு ஸமாவாதி வல் அர்த் வலக்கல் ஹம்து أنت قيم السماوات والأرض ولك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن أنت الحق ووعدك الحق وقولك الحق ولقاؤك الحق والجنة حق والنار حق والنبيون حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت إلهي لا إله إلا أنت. இது மிக அற்புதமான ஒரு துவா. இரவு தொழுகையில ஒருவர் ஓதுவதற்கு கற்று தந்த துவா. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு ஓதுவார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுல சில வார்த்தை மாற்றங்களும் வருகின்றன. சில வார்த்தை மாற்றங்களோடு நீங்கள் மரணமிட்டிருந்தால் அவ்வாறும் ஓதிக்கொள்ளலாம். சில வார்த்தைகள்ல கூடுதல் குறைவு சில ரிவாயத்துக்கள் இதில் இடம்பெறும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூரு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும். அன்த நூரு ஸமாவாதி வல் அர்த், நீதான் வானங்கள் பூமியின் ஒளியாவாய், நீதான் வானங்கள் பூமியின் பிரகாசமாவாய். வலக்கல் ஹம்து அன்த கய்யிமுஸ் ஸமாவாதி வல் அர்த், யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும். அதாவது வானங்கள் பூமியை நிலை பெறச் செய்தவன், அதில் நிலையானவன் நீயே. உன் மூலம்தான் அவைகள் என்ன செய்கின்றன, அவைகள் நிலை பெற்றிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அதை நிர்வகிக்கக்கூடியவன் நீதான், அவைகள் உன் மூலம்தான் நிலை பெற்றிருக்கின்றன. வலக்கல் ஹம்து அன்த ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின், அதாவது இந்த வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவைகளுக்குரிய இரட்சகன் நீதான், உனக்கே புகழ் அனைத்தும். அன்தல் ஹக், நீ உண்மையானவன். வவஅதுகல் ஹக், உனது வாக்குறுதி உண்மையானது. வகௌலுகல் ஹக், உனது வார்த்தை உண்மையானது. வலிகாஉகல் ஹக், உன்னை தரிசிப்பது உனது சந்திப்பு உண்மையானது. வல் ஜன்னத்து ஹக், சொர்க்கம் உண்மையானது. வன்னாரு ஹக், நரகம் உண்மையானது. வன்னபியூன ஹக், நபிமார்கள் உண்மையானவர்கள். சில ரிவாயத்துகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக் என்றும் சில வார்த்தைகள் வரும். வஸ்ஸாஅத்து ஹக், மறுமை இறுதி நாள் என்பது உண்மையானது. அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன். வபிக ஆமன்து, நான் உன்னை நம்பிக்கை கொண்டு விட்டேன். வஅலைக தவக்கல்து, நான் உன் மீதே தவக்குல் வைத்து விட்டேன். உன்னிடமே எனது சகல காரியங்களையும் ஒப்படைத்து விட்டேன். வஇலைக அனப்து, நான் உன் பக்கமே திரும்பினேன், உன்னையே முன்னோக்கினேன். அதே போன்று வபிக ஹாசம்த், உன்னை கொண்டே நான் என்ன செய்கிறேன், தர்க்கிக்கிறேன். உன்னை கொண்டே, உனது தீனை கொண்டு, உனது மார்க்கத்தை கொண்டு, உனது சத்தியத்தை கொண்டு, போன்ற இலைக்க ஹாக்கம், தான் உன்னிடமே தீர்ப்பை கேட்கிறேன். எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. மா கத்தம்து வமா அஹர்து, நான் முற்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள். வமா அஸ்ரர்து வமா அலன்து, நான் மறைவாக செய்தவைகள் பகிரங்கமாக வெளிப்படையாக செய்தவைகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. அந்த இலாஹி, நீதான் எனது இறைவன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். எனவே இந்த செய்தி புகாரியில் 7499, முஸ்லிம்ல 1417வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. எனவே இது ஒருவர் இரவு தொழுகைக்காக எழுகிறார், அந்த இரவு தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. உண்மையில் அல்லாஹுவை எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்தார்கள், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கொண்டு
அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை புகழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த ஆதாரபூர்வமான துவாக்களை மனநமிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓதி வர வேண்டும். மிக சிறப்பான துவாக்கள். அடுத்து நாம் வருவோம் தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துவாக்கல்ல. இதுவும் இரவு தொழுகையோடு சம்பந்தப்பட்டதுதான். இரவு தொழுகையில நபி அவர்கள் இரவு தொழுகையை எப்படி ஆரம்பிப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட போது அவங்க இந்த துவாவை தான் சொல்றாங்க. இப்படித்தான் நபி அவங்க என்ன செய்வாங்க? இரவு தொழுகையை ஆரம்பிப்பார்கள் என்ற இந்த ரிவாயத். இது முஸ்லிம்ல 1418வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم اللهم رب جبرائيل وميكائيل وإسرافيل என்றால் யா அல்லாஹ் நீ யார்? ஜிப்ரீலுடைய ரப், மீகாயிலுடைய ரப், இஸ்ராஃபீலுடைய ரப். அல்லாஹுடைய வானவர்கள்ல மிக முக்கியமான வானவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நீ ஜிப்ரீலுடைய ரப்பே, மீகாயிலுடைய ரப்பே, இஸ்ராஃபீலுடைய ரப்பே, ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, அறிபவனே, அந்த தஹ்குமு பைன இபாதிக் நீ உனது அடியார்களுக்கு மத்தியில் நீ என்ன? நீதான் தீர்ப்பளிப்பவன். ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் அவர்கள் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டார்களே அந்த முரண்பட்டு கொண்ட விடயங்களில் நீதான் தீர்ப்பளிப்பவனாக இருக்கிறாய். எனவே இஹ்தினி எனக்கு நேர்வழியை காண்பிப்பாயா. லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் அவர்கள் சத்தியத்தை விட்டு எதில் அவர்கள் முரண்பட்டு கொண்டார்களோ அதை விட்டு எனக்கு சத்தியத்துக்காக எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக. இஹ்தினி உனது அனுமதியோடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க எப்படி கேட்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது அவர்கள் சத்தியத்தில் முரண்பட்டார்களே அதில் எது உண்மை எது சத்தியம் அதன்பால் உனது அனுமதியோடு எனக்கு நீ நேர்வழியை காண்பிப்பாயாக என்று கேட்கிறாங்க. இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம் நிச்சயமாக நீதான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காண்பிப்பவனாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்க. கருத்து முரண்பாடுகள், வழிகேடுகள் தலை விரித்தாடக்கூடிய இந்த காலங்கள்ல இந்த துஆ எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ. அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல யா அல்லாஹ் எது சத்தியம், எது நேர்வழி, எது உண்மை என்பதை நீதான் அறிவாய். அதன்பால் எனக்கு நேர்வழி காண்பிப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக என்று அல்லாஹுடைய தூதரை ஓதியிருப்பார்கள் என்று சொன்னால் நாம் இவ்வளவு இந்த துஆவின் பால் தேவையுடையவர்கள். இது இரவு தொழுகையில் தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல இது நாம் பார்க்கிறோம். அப்ப குறிப்பாக சில துஆக்கள் இரவு தொழுகையோடு மட்டும் உள்ளதும் இதில் இருக்கு. நாங்க பார்த்த 2 துஆக்களும் இரவு தொழுகைக்கு மாத்திரம் குறிப்பானது. இரவு தொழுகைக்கு மாத்திரம் தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துஆக்கள். அடுத்து நாம் வருவோம். இதில் அதாவது இதோட ருக்கு இந்த துஆக்கள் தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துஆக்கள் மொத்தம் 7 துஆக்கள். அதுல 2 துஆக்கள் இரவு தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. இனி 5 துஆக்கள் பொதுவாக நாம் என்ன செய்யலாம்? ஓத முடிந்த துஆக்கள். இப்போது நாம் வருவோம் ருக்குவில் ஓத வேண்டிய திக்ருகள், துஆக்கள். ருக்கு என்பது ஒருவர் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறார்? தனது தலையை குனித்து முதுகையும் தலையையும் சீராக வைத்து தனது முழங்கால்களை தனது கைகளால் பிடித்துக் கொண்டு நிற்கக்கூடிய அந்த நிலை, அந்த ருக்குவுடைய நிலை, அதில் என்ன செய்வார்? சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் மகத்துவமிக்க எனது இரட்சகன் தூய்மையானவன், மகத்துவமிக்க இரட்சகன் தூய்மையானவன் என்று ஓதுவார். சுப்ஹான ரப்பியல் அதீம். நாங்கள் அந்த மகத்துவத்தை உணர்ந்து விளங்கி நாங்க அதை ஓத வேண்டும். அல்லாஹ் அவனை போற்றுவதையும் துதிப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இந்த வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள். சுப்ஹான ரப்பியல் அதீம். ருக்கு என்பது நீங்கள் அதில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 1421. இது நாங்க எண்ணிக்கையை பொறுத்தவரையில 3 முறை என்று வந்த எண்ணிக்கை அந்த அறிவிப்பில் பலவீனம் இருக்கிறது. நாங்கள் ஒற்றைப்படையாக எத்தனை முறை என்றாலும் இதை ஓதிக்கொள்ளலாம். இமாம் ருக்குவிலிருந்து எழும் வரை நாம் என்ன செய்யலாம்? இதை ஓதிக்கொண்டே இருக்கலாம். 3 முறையோடு நாங்கள் நிறுத்தி விடுவது என்பதல்ல. இமாம் ருக்குவிலிருந்து எழும் வரை நாம் இதை ஓதுவது. தனியாக தொழும் போது நாம் ஒற்றைப்படையாக எவ்வளவு இதை ஓதலாம் என. தொழுகை என்பது அல்லாஹுவை நாம் என்ன செய்வது? அவனை போற்றி துதிக்கக்கூடிய இடம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹான ரப்பியல் அதீம். அடுத்து நாம் வருவோம் ருக்குவுடைய துஆக்கள்ல
ருக்குவில் ஓத வேண்டிய திக்ர்கள் துவாக்கள்ல இந்த துவாவை பாருங்க. மிக அழகான ஒரு துவா. அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي اللهم لك ركعت يا الله நான் உனக்காக ருக்கு செய்தேன். اللهم لك ركعت يا الله நான் உனக்காக ருக்கு செய்தேன். وبك آمنت நான் உன்னை நம்பிக்கை கொண்டேன், உன்னை நான் ஈமான் கொண்டேன். வலக அஸ்லம்து நான் உனக்கு கட்டுப்பட்டேன். பாருங்க, ருக்குவிலிருந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். வலக அஸ்லம்து நான் உனக்கே கட்டுப்பட்டு விட்டேன். خشع لك سمعي எனது செவி, வபசரி எனது பார்வை, வமுஹி எனது மூளை, வஅظமி எனது எலும்புகள், அதே போன்ற வஅசபி எனது நரம்புகள், மூட்டுக்கள் எல்லாம் என்ன செய்து விட்டன? உனக்கு அடிபணிந்து விட்டன, உன்னை அஞ்சி விட்டன, உனக்கு பணிந்தன. இந்த உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த உறுப்புகளாக, தொழுகையில் மட்டுமல்ல தொழுகைக்கு வெளியிலும் இந்த உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்தவைகளாக இருக்க வேண்டும். இது மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு துவா. அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي. இந்த உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தான் நமக்கு என்ன இருக்கிறது? வெற்றியும் சுபிட்சம் இருக்கிறது. இந்த உறுப்புகள் அல்லாஹ் எதற்கு நமக்கு தந்தான்? அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு. அவ்வாறு வாழும் போது இந்த உறுப்புகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னும் பிரகாசத்தையும் சக்தியையும் அதற்குரிய அந்த பாக்கியங்களையும் அல்லாஹ் அருள்வான். இந்த செய்தியா அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி முஸ்லிம்ல 1419வது செய்தியாக இடம்பெறுகிறது. இது ருக்குவில் ஓத வேண்டிய துஆக்கள் திக்ர்கள்ல இரண்டாவது. அடுத்து நாம் வருவோம் மூன்றாவது. இதே ரிவாயத்துல இது மூன்றாவது என்றால் அதிலே நாம் இதை சேர்த்து ஓதலாம். எப்படி? வமஸ்தகல்லத் பிஹி கதமி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். வமஸ்தகல்லத் பிஹி கதமி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் எனது பாதங்கள் சுமந்திருப்பவையும் அகிலங்களின் இறைச்சன் அல்லாஹ்வுக்கே பணிந்தன. அதுல பாத்தீங்கன்னா எனது செவி, எனது பார்வை, எனது மூளை, அதாவது எனது சிந்தனை, அதே போன்று எனது மூட்டுக்கள், நரம்புகள் என்று சொல்லி அதில் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டுச்சு. இதுல எப்படி இந்த துவால வருது? வமஸ்தகல்லத் பிஹி கதமீன எனது பாதங்கள் சுமந்திருப்பவை என்ற முழு உடலும். பாதங்களை சுமந்து இருக்குது, பாதங்கள் உடலை சுமந்து இருக்கிறது. எனது முழு உடலும் அகிலங்களின் இறைச்சன் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்டன. அந்த துவா நீங்க கடைசியில சேர்த்துக் கொள்ளலாம். எப்படி? அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي ومستقلت به قدمي لله رب العالمين. நாங்க இது தனியாக ஒரு துவாவாக புரிந்து கொள்ளாமல் அதோட நாங்க சேர்த்து ஓதுறது. அதுல இறுதியில் நாங்க சேர்த்துக் கொள்ளலாம். ومستقلت به قدمي لله رب العالمين. அப்ப இது வந்து எத்தனை தான்? அதோட சேர்க்கும் போது இது ரெண்டு துவாக்கள் தான். இது மூன்றாவது தனியான ஒரு துவா அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் இந்த செய்தி அலி பின் அபி தாலிப் அறிவிக்கக்கூடிய செய்தி. இது அஹ்மதுல 960வது செய்தியாக இடம்பெறும். இது கூடுதலான வார்த்தை, அந்த துவாவோடு சேர்த்து வரக்கூடிய வார்த்தைகள் என்று நாம் விளங்கி கொண்டால் என்ன, அதுதான் அதுக்குரிய சரியான விளக்கம். அடுத்து நாம் வருவோம் இந்த துவாக்களுடைய தொடர்ல. அப்ப நாங்க இப்ப பார்த்த துவாக்கள் ருக்குவில் ஓத வேண்டிய துவாக்கள் என்று நாங்க எத்தனை பார்த்தோம்? 3 துவாக்கள். அடுத்து நாங்க பார்க்க போறது ருக்குவிலும் சுஜூதிலும் ஓதலாம். இது ருக்குவிலும் நீங்க ஓதலாம், சுஜூதிலும் ஓதலாம். ருக்குவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய திக்ர்கள் துஆக்கள். இதுல வந்து முதலாவதாக நீங்க பாருங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி. இது மிக அழகான ஒரு துஆ. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி. இறைவா, எங்கள் அதிபதியே, ரப்பனா எமது இரட்சகனே, எமது அதிபதியே, வபிஹம்திக என்றால் உன்னை என்ன போற்றி, சுப்ஹானக என்பது போது புகழ்ந்து துதிக்கிறேன். அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு அருள்வாயாக, என்னை மன்னிப்பாயாக என்ற அற்புதமான வார்த்தைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதை அதிகம் ஓதுவார்கள், இதை அதிகமாக ஓதுவாங்கன்னு வருது. அப்ப ஒரு வந்து என்ன செய்யலாம்? விரும்பிய அளவு இதை ருக்குல சுஜூதுல இதை ஓதலாம் என்ற அளவு என்று இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு துஆ. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி. அல்லாஹ்வை போற்றி துதித்து ஒருவர் தனது பாவங்களை மன்னிப்பை தேடுவது என்பது அவருக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு மிக நெருக்கமானது. அப்படிதான் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அதே நேரத்தில் தொழுகையில கேட்கிறார், தொழுகை என்பதை போல உயர்வானது. தொழுகையில ருக்குல கேட்கிறாரு, சுஜூதுல கேட்கிறார் என்றால்
நிச்சயமாக அல்லாஹ்விடம் அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்ற அற்புதமான ஒரு துவா. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, புகாரில 794வது செய்தி. அடுத்து நாம் வருவோம், இதுல 2வது துவாவுக்கு வருவோம். இதுல ஒன்று, இது முதலாவது. அதே போன்று இதுல அந்த எண்ணில் சில வித்தியாசங்கள் வருகிறது. ஒன்றுக்கு பிறகு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த் என்றும் இதுல வருகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த். இறைவா, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த் என்றும் இந்த வாசகம் இதுவும் ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய திக்ர்கள் துஆக்கள்ல இடம்பெறக்கூடியது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த். இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. நசாயில 1131வது செய்தி. நசாயில 1131வது செய்தியாக வருகிறது. அடுத்து நாங்க வருவோம், ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய துஆக்கள் திக்ர்கள்ல சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அஸமா. சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அஸமா. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையிலும் இதை ஓதினார்கள் என்றும் ரிவாயத்து வருகிறது. அறிவிக்கக்கூடிய சஹாபியாரு அவுஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூதாவுதுல 873வது செய்தி. சுப்ஹானதில் ஜபரூத் என்றால் அடக்கி, தில் ஜபரூத் அடக்கி ஆள்பவன். வல் மலகூத் என்று சொன்னா என்ன? ஆட்சியாளன், முல்கண்ட ஆட்சி, மலகூத். அதே போன்று வல் கிப்ரியா என்ற கண்ணியம், வல் அஸமா என்ற மகத்துவம் மிக்கவன், மிக்க தூயவன். சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியா வல் அஸமா. இந்த மகத்துவத்தை நாங்க சரியாக உணர்ந்து நாங்க இந்த வார்த்தைகள் உரிய முறையில் வெளிப்படுத்தும் போது சுப்ஹானல்லாஹ் அதற்குரிய சிறப்பே தனியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியா வல் அஸமா ருக்குவிலும் சுஜூதிலும் ஓதக்கூடிய இந்த திக்ர்கள் துஆக்கள்ல. அடுத்ததாக நாம் வருவோம், இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5வதாக ருக்குவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய திக்ர்கள் துஆக்கள்ல சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். இதுல வர்ரூஹ் என்பது, ரூஹ் என்பது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுபோல் மலாயிக்கான வானவர்கள் எங்களுக்கு தெரியும். இதில் வானவர்களின் ஜிப்ரீலின் இரட்சகன் மிக்க தூயவன், பரிசுத்தமானவன். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். வானவர்களின் ஜிப்ரீலின் இரட்சகன் மிக்க தூயவன், பரிசுத்தமானவன். சுப்பூஹ் என்றாலும் குத்தூஸ் என்றாலும் தூயவன், பரிசுத்தமானவன் என்பதை சொல்லக்கூடிய வார்த்தைகள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ் என்பது ருக்கூவிலும் சுஜூதிலும் ஒரு ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த திக்ர்கள் துஆக்களில் உள்ளவைகள். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 840வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம், ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டியவைகள். அது இது 2வதுல இந்த எண்ல தவறி வருது பாருங்க. எண் இது 2வது வரும். இதுல பாத்தீங்கன்னா சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹானக வ பிஹம்திக ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய துஆக்கள் திக்ர்கள்ல சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இறைவா, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி உன்னிடமே மீளுகிறேன். சுப்ஹானக வ பிஹம்திக என்றா இறைவா உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி உன்னிடமே மீளுகிறேன். அதே போன்று மற்றொரு துஆ பாருங்க. சுப்ஹானக ரப்பி வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. சுப்ஹானக ரப்பி வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. என் அதிபதியை உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக. ஒரு அற்புதமான வார்த்தைகள்னு பாருங்க. அதே போன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்று அல்லாஹ் மிக தூயவன் என புகழ்ந்தவனாய் அவனை துதிக்கிறேன், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகிறேன். இதெல்லாம் என்ன? இது பாருங்கன்னா முஸ்லிம்ல 835, 836, 837 ஆகிய எண்கள் இந்த செய்தி பதிவாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப சில வார்த்தைகள் மாற்றங்களோடு வருகிறது. இந்த வார்த்தை மாற்றங்களோடு ஒருவர் மரணம் விட்டுக் கொள்ள முடிந்தால் அவ்வாறு ஓதிக்கொள்வது, அப்படி முடிந்தால், அல்லது அவருக்கு எந்த வார்த்தைகளோடு அவர் நினைவில் வைத்தோ அதை ஓதலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என்று இதில் வருது. அதே மாதிரி சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், சுப்ஹானக ரப்பி வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இப்படி இதுல வார்த்தைகள் மாற்றங்களோடு இது வருகிறது. அப்ப இதெல்லாம் ருக்கூவிலும்
சுஜூதிலும் ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிருந்த அற்புதமான சிறந்த துஆக்களாக திக்ர்களாக இவைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகளும் சேர்த்து வருகிறது. அதே போல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தைகள் இதில் இணைந்திருக்கின்றன. எனவே இது சிறப்பானவைகள், மிக உயர்வானவைகள். அடுத்து நாம் வருவோம் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள். ருக்குவிலிருந்து ஒரு எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல பாருங்க எத்தனை, அதாவது சிலர் என்ன நினைக்கிறாங்க, தொழுகையில அவர் ஒரு முறையை பாடமாக்கி இருப்பாரு, அதை தவிர வேற ஒரு முறை கிடையாதுன்னு தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்காங்க. நபி அவங்க எத்தனை முறைகள் சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பாருங்க, முதலாவது ஒருவர் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழுகிறார். அதாவது இமாமும் தனித்து தொழுவர்களும் என்ன செய்வாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லுவாங்க. மாமூம்கள் என்ன செய்வாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்ல மாட்டாங்க. அவங்க நேரடியா இதான் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்பதை சொல்வார்கள். இதுல ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள் முதலாவது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, இறைவா எங்கள் இறைச்சகனே உனக்கே புகழ் அனைத்தும். அடுத்து பாருங்க இரண்டாவது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, அதுல ஒரு வாவ் கூடுதலா வரும். ஒரு வாவ் என்ன செய்து கூடுதலா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, இறைவா எங்கள் இறைச்சகனே இன்னும் உனக்கே புகழ் அனைத்தும். இன்னும் என்ற ஒரு வார்த்தை ஒரு கூடுதல் வாவ் மட்டும். அதே போல இன்னும் ஒரு முறை ரப்பனா லக்கல் ஹம்து, எங்கள் இறைச்சகனே உனக்கே புகழ் அனைத்தும். இதெல்லாம் என்ன, இதுல எந்த முறையை ஓதினாலும் ஹதீஸ்ல அவர் உள்ள முறையை அவர் செயல்படுத்தியவர், நபியுடைய சுன்னாவை அவர் செயல்படுத்தியவர். அதே போன்று ரப்பனா வலக்கல் ஹம்து, எங்கள் இறைச்சகனே இன்னும் உனக்கே புகழ் அனைத்தும். அப்ப இதுல என்ன வித்தியாசம், வாவ் மட்டும்தான். ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து. அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். புகாரில 796, 795, 722, 804 ஆகிய எண்களை இந்த செய்திகள் பதிவாகின்றன. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம், அல்லது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, அல்லது ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற இதில் 4 முறைகள். இதெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரபூர்வமாக வந்திருக்கக்கூடிய முறைகள். அடுத்ததாக நாம் வருவோம் இரண்டாவது ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல இந்த இதை கவனிங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரக்கன் ஃபீஹ். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரக்கன் ஃபீஹ். இதுல கவனிச்சீங்கன்னா என்ன, எங்கள் இறைச்சகனே மேலும் புகழ் அனைத்தும் உனக்கே, அருட்பேரும் அழகுமிக்க அதிகமான புகழ் உனக்கே என்று சொல்லி நாம் அல்லாஹ்வை போற்றி துதிக்கக்கூடிய இந்த அற்புதமான வார்த்தைகள் நான் பார்க்கிறோம். இது ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சார், ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓதினார். நபி அவங்க கேட்கிறாங்க, இவ்வாறு ஓதி இவர் யார் என்று கேட்கிறாங்க. ஒரு நபித்தோழர், நான் தான் யார் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 30 மலக்குகள் வானவர்கள் இதை நான் தான் முதலில் பதிவேன் என்று அவங்க ஒருவர் போட்டி போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இதை நான் தான் இதை அவசரமாக பதிவேன், இதை நான் தான் அவசரமாக கொண்டு செல்வேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பு தொழுகையில, எவ்வளவு சிறப்புகளை நபித்தோழர்கள் பெற்றார்கள் என்றால் அந்த சிறப்புகள் நமக்கு முன்பு நாம் அந்த உயிரோட்டத்தோடு நமது தொழுகைகளை ஆக்கிக் கொள்கின்ற போது ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரக்கன் ஃபீஹ். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் என்ன செய்வது, ஒருவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மலக்குகளுடைய வார்த்தைகளோடு நேர்பட்டு விடுமாக இருந்தால் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்றும் நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். இது இரண்டாவது ருக்குவிலிருந்து எழுந்து ஓத வேண்டிய துஆக்கள். இரண்டாவது, முதல்ல பார்த்தோம் 4 முறைகள் அதில் சொல்லப்பட்டுச்சு. அடுத்து இதுல நாங்க இரண்டாவதாக சில கூடுதலான வார்த்தைகளோடு ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரக்கன் ஃபீஹ். அடுத்து நாம் வருவோம், இதில் மூன்றாவது ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள். இது மூன்றாவது முறை, நபி அவங்க கற்றுத்தந்த முறைகள்ல. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்தி வ மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் எமது ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே புகழ் அனைத்தும். எப்படி புகழ், மில்அஸ் ஸமாவாத் என்ற வானங்கள் நிரம்ப, வ மில்அல் அர்தி என்ற பூமி நிரம்ப, வ மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத் என்ற இதன் பின்னர் நீ நாடியவை நிரம்ப, நீ எதெல்லாம் நாடுகிறாய் அவைகள் நிரம்ப, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்தி வ மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு அபி ஔஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 819வது செய்தியாக இது என்ன செய்கிறது, இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே இதுவும் நாங்கள் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய அந்த துஆக்கள். இது ஒரு முறை, இதெல்லாம் ஒவ்வொரு முறை நாங்க என்ன செய்யலாம், இதை ஒவ்வொன்ற பாடமாக்கினா மாறி மாறி நாங்க தொழுகைகளை ஓதிக்கொள்ளலாம். நமக்கு ஒரு முறை தான் தெரியுதுன்னா ஒரு முறை நீங்க ஓதலாம். பல முறைகள் நாங்கள் அப்படி பாடமாக்கி கொள்ளும் போது
இந்த பல சுண்ணாக்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்தியவர்களாக நாம் மாறுவோம். அடுத்ததாக வருவோம் நான்காவது. இதுவும் சில வார்த்தை மாற்றங்களோடு ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள்ல அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்தி வ மில் மா பைனஹுமான்னு வரும். இதுல வ மில் மா பைனஹுமா வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். இதுல வ மில் மா பைனஹுமான்ற வார்த்தை அந்த ஆரம்பத்தில் துஆல இடம்பெறல. அப்ப இதெல்லாம் என்ன? எமது ரப்பே இறைவனை உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் நிரம்ப பூமி நிரம்ப, வமில்ல மா பைனஹுமாண்டா அவற்றுக்கு இடையே உள்ளவைகள், அவற்றுக்கு இடையே உள்ளவைகள் நிரம்ப, நீ நாடியாலோ விரும்பியாலோ புகழ் அனைத்தும் உனக்கே உரியது என்று இந்த ரிவாயத்து வருது. அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 1419வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இதுவும் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓதக்கூடிய அழகான ஒரு துவாவாக நபி அவங்க அதை கற்றுத்தாராங்க. அல்லாஹ்வை புகழ்வதற்குரிய வார்த்தைகள். அடுத்து நாம் வருவோம். இதில் ஐந்தாவது ஒரு முறை ருக்குவில் ஓத வேண்டிய துவாக்கல்ல அல்லாஹும்ம லக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். அல்லாஹும்ம தஹ்ஹிர்னி பிஸ்ஸல்ஜி வல் பரதி வல் மாஇல் பாரிதி. அல்லாஹும்ம தஹ்ஹிர்னி மின் அத்-துனூபி வல் ஹதாயா கமா யுனக்க அஸ்-ஸௌபுல் அப்யது மினல் வஸஹ். இதுவும் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓதுவதற்குள்ள ஒரு துவா. நிறைய பேருக்கு இந்த துவா தெரியாது. ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் கற்று தந்திருக்கலாம் பாருங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅதனா. யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், வானங்கள் நிரம்ப பூமி நிரம்ப, நீ விரும்பிய அளவு நீ நாடிய அளவு புகழ் உனக்குரியது. அடுத்து என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ் தஹ்ஹிர்னி என்னை தூய்மையாக்குவாயாக. எதிலிருந்து? பாவங்கள் இருந்து. பிஸ்ஸல்ஜ் பனிக்கட்டியை கொண்டு, வல் பரத் ஆலங்கட்டியை கொண்டு, வல் மாஇல் பாரித் குளிரான நீரை கொண்டு எனது பாவங்களை தூய்மையாக்குவாயாக, என்னை பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம தஹ்ஹிர்னி மின துனூபி வல் ஹதாயா, எனது பாவங்கள் எனது தவறுகளை விட்டு என்னை பரிசுத்தமாக்குவாயாக. கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினல் வஸஹ், எப்படி ஒரு வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுமோ அப்படி என்னை எனது பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துவாயாக. பாருங்க, தொழுகையை முடித்து ஒருவர் வெளியேறும் போது எவ்வளவு தூய்மையாக வெளியேறுகிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படி அற்புதமான துவாக்கள். தொழுகையை முடித்து விட்டு ஒருவர் வெளியேறும் போது எவ்வளவு தூய்மையாக வெளியேறுகிறார் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் ஆதாரமாக இருக்குது. இந்த செய்தி அப்துல்லா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 821வது செய்தி. இதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகள். மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை, ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாக்கல்ல. அடுத்து நாம் வருவோம். இதுல ஆறாவது ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாக்கல்ல ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாதி வல் அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. ربنا لك الحمد. எமது ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும். மில் அஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானங்கள் பூமி நிரம்ப, வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத், நீ நாடிய அளவு நீ விரும்பிய அளவு என்ன நிரம்ப புகழ் உனக்குரியது. அஹ்ல ஸனாஇ வல் மஜ்த், புகழுக்கும் மாண்புக்கும் உரியவனே. அஹ்ல ஸனாஇ வல் மஜ்த், புகழுக்கும் மாண்புக்கும் உரியவனே. அஹக்கு மா கால அல் அப்த், நாங்கள் அனைவரும் உன் என்ன அடிமைகள். வகுல்னா லக அப்த், நாங்கள் அனைவரும் உனது அடிமைகள் தான். அடியார்கள் கூறும் வார்த்தைகளில் மிகவும் தகுதி வாய்ந்தது இதுதான். நாம் அனைவரும் உனது அடிமைகள் என்று சொல்வதுதான் ஒரு அடியான் சொல்லக்கூடிய வார்த்தையிலே மிக தகுதி உடையது. நான் ஒரு அடிமை என்ற உணர்வோடு அவன் வாழ வேண்டும். எனது ரப்புக்கு நான் ஒரு அடிமை. அஹக்கு மா கால அல் அப்து வகுல்னா லக அப்த். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத். யா அல்லாஹ், அதாவது நீ ஒன்றை கொடுத்து விட்டால் அதை எவனாலும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், அதே போன்று நீ தடுத்ததை எவனாலும் கொடுக்கவும் முடியாது. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத், அதே போன்று எந்த செல்வந்தன் செல்வமும் அவருக்கு என்ன செய்யாது, உனது வேதனையிலிருந்து அவனுக்கு காத்துக் கொள்வதற்கு அது பயனளிக்காது. அது என்ன செய்யாது, உன்னிலிருந்து பயனளிக்காது. நாங்கள் செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில கொடுத்தா நமக்கு அது பயனளிக்கும். அந்த செல்வத்தை வச்சு ஒருத்தன் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அந்த செல்வத்தை வச்சு அவனுக்கு காத்துக்கொள்ள முடியுமா? ஒரு நாளும் முடியாது. எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த செல்வம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே செலவு செய்யப்படும் என்றால் அந்த செல்வம் அவனுக்கு பயனளிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாக்கல்ல. இது 6வதாக இதில் இடம்பெறுகிறது. அடுத்து 7வது நறுமை ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாக்கல்ல. பாருங்க எத்தனை துவாக்கள் வருது. சுப்ஹானல்லாஹ்,
اللهم لك ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وما بينهما وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. சில வார்த்தை மாற்றங்கள் முன்னால் உள்ள அந்த துவால உள்ள சில வார்த்தை இதுல கிடையாது. இது நாங்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்கிறோம். வானங்கள் பூமி நிறைய அதை அவற்றுக்கு மத்தியில் உள்ளவைகள் அவன் விரும்பிய அளவு அவன் தான் புகழுக்குரியவன், அவன் மாண்புமிக்கவன். அதே போன்று அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்கவோ அவன் கொடுத்ததை யாராலும் தடுக்கவோ முடியாது. அதே போன்று உன்னை விட்டு யாருடைய செல்லும் அவனுக்கு பயனளிக்கப் போவதில்லை என்ற இந்த வார்த்தைகள். இதா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 833வது செய்தியாக இது என்ன செய்கிறது, இது பதிவாகிறது. இதுல 8வது முறை அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாதி வ மில்லல் அர்தி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத் அஹ்லஸ் ஸனாஇ வல் மஜித் லா மானிய லிமா அதைத் வ லா முஅத்திய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். சில வார்த்தை மாற்றங்களோடு வரக்கூடிய இன்னும் ஒரு முறை அதே பொருளைத்தான் இதுவும் உள்ளடக்குகிறது. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. எனவே நாம் இத்தோடு என்ன செய்யலாம், இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். ருக்குவிலிருந்து எழுந்துடன் ஓத வேண்டிய துவாக்கள் வரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகுள்ள துவாக்கள், எஞ்சிய துவாக்களை இன்னொரு வகுப்பில் நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நம்ம தொழுகைகளை உயிரோட்டம் உள்ளதாக உள்ளட்சமாக இவ்வாறு நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை கொண்டு நமது தொழுகைகளை நாம் அதன் மூலம் இவற்றை ஓதி உன்னதமான சிறப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.